இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீல கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அவங்க வீலுக்கு குழப்படி எல்லா நாடு வந்துட்டா பேர் புகழ் வாங்கி தருவனாயா? அதே மாதிரி என்ன நம்பி வரையும் மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கட்டு கிளம்பு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. கல்யாணக்காரியா ஆகணும்னு சொல்லி என் பட்டியல வந்து கையெழுத்தி நிக்குதப்பா, வந்து நிக்க சொல்லு. சொத்து விஷயமா சொத்து கைப்பற்ற முடியாம இன்னைக்கு சிக்கல்ல நிக்குதப்பா, வந்து நிக்க சொல்லு. ஐயா நீ மழை போல் நம்பி நிப்பியா? மழை போல் நம்பி நிச்ச அப்படின்ட்டா உனக்கு பனி போல் நீ கொடுத்து பட்டி அத்தனைக்கு பேர் வாங்கி தந்தாயா? கலங்க வேணா விட்டு போடலாம் புரிஞ்சுதா? அதுக்கு கூட வந்து நிக்கிறேன். இன்னையில இருந்து கூட வந்த போதுமா? முகம் பூசி கழுவிக்கா, சந்தனவள்ளியே நெத்தியில வச்சாரு. ஐயா எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன், எங்கெங்கயோ போய் முயற்சி பண்ணி பாட்டேன், கைப்பற்ற முடியாம இன்னைக்கு சூது போட்டு நிக்குது. விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா? நானுக்கு தகிரிமான் இல்லை, என்னை முழு மனசோட நம்பி வா. ஒட்டி பாக்க மாத்திரைகளை மாத்தி திருத்தரைகளை தீர்த்தி கைப்பற்றி போடலாம். மாறாத முடிச்சு கொடுத்துருந்தோம். கடன் சுமை தலைக்கு மேல ஏறி நிக்குதுரா. கடன் சுமை இறக்க முடியாம இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. ஊருட்டோடி ஒரு திசையோடு நிக்குது. வர சொல்லு. அரசாங்க உத்தியோகம் தகப்பனுடைய உத்தியோகம் அமையணும்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்குது. வர சொல்லு பார்க்கலாம். அடியா ஏமாந்த போல பொழைச்சாச்சு, இவ்வளவு தேடி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிற. கல்யாணத்துக்கும் உத்தரவு போடுறனாயா? உன்னால முயற்சி பண்ணி கூடவே வந்து நிக்கிறப்போ அதெல்லாம் கலங்க வேண்டாம். பொண்ணால பெத்த கண்ணைக்குமே கூடவே வந்து நிக்கிற. கடன் பிரச்சனை கூடிய சீக்கிரம் அந்த சொத்து ஒன்று வருது, அது முடிச்சிடும். போதுமா? போகிறப்போ தாயே ஏகப்பட்ட சிக்கல்ல வந்து நிக்கிறியாயா? அதே மாதிரி அடியானுக்குமே தொழில் அமையணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? மலையை தோண்டி எரிய பிடிக்கிற வேலை முயற்சி பண்ணு, ஆனா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? வச்ச முன்ன பின்னாக அரசாங்கத்தினுடைய உத்தியம் முடிச்சு கொடுத்தாரு. வாதாயி போ ஆரம்பி வரப்போ மதுரை மலைச்சாமி, மதுரையில இருந்து மலைச்சாமின்னு வர்றாங்க. அடியா அங்க கருப்பு போட்டு நல்ல காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா? இல்லையா? சாணி தவுந்துக்கிட்டே போகுது. 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, முயற்சி அத்தனை முடிகிற ஓட்டம் நின்று போயிடுது. இதையெல்லாம் நல்லபடியா நீக்கி காரியத்தை முடிச்சு கொடுத்து கொட்டு முளக்கு போறவங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? அது போக இல்லத்துல சில புறப்பாட்டை போட்டுட்டு மனசுல குழப்பிட்டு நிக்குதாயா? ரெண்டுமே தசி காமிச்சிடுறேன். அது போக மிச்சத்தை கைப்பிடி கொடுத்தாரு. போதுமா? மகேந்திரன்
நிக்கிறேன்னு வந்து நிக்கிறடா. ஐயா உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? தொழில் மொழியும் சரி, இல்லமும் சரி, உடம்புலும் சரி, இன்னைக்கு அளக்கழிச்சு வந்து நிக்கிறியா? இதுல இருந்து தப்பிக்க வச்சு என்னை காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டு தந்துறேன் போதுமா? அது குடும்ப வீட்லயுமே எந்த விதத்துல குறையில்லாத மீட்டு தரனாயா? அதுக்குள்ள தலைக்கு மேல இருக்கிறதெல்லாம் மீட்டு கொடுத்துறேன் போதுமா? கல்யாண காரியா என்னை கேட்டு போய் கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு சந்தோஷமா என் பட்டியல வந்து நிக்குதுடா. வச்சது பார்க்கலாம். ஐயா தாயி பொண்ணா அடியா நாங்க கருப்பு நான் இருக்கிற தகிரிமான இல்லை தசை காமிச்சு நல்லபடியா காரியத்தை முடிச்சிருக்கா. கலக்க வேண்டாம். நீ நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமா கொட்டிப்பாக்க இன்னைக்கு பட்டி வளருமாயா? அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டு நிக்குது. குழப்பத்து கத்தனிக்குமே வர்ற அம்மாவாசைக்குள்ள படம் கொடுக்கறாயா? இந்தா இதை நீ பத்திரம் வச்சுக்கோ, இது நீ பத்திரம் வச்சுக்கோ. வர நாலா பக்கமும் எதிரி சூழ்ந்து நிக்குதடா. ஆனா கொட்டிமாக இன்னைக்கு தோட்டம் துறவுல எதிரி சூழ்ந்து நிக்குது. என்னை காப்பாத்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. ஒண்ணு அது போக பெத்த கண்ணை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. பேரனுக்கு உத்தியோகம் அமைச்சிருக்கா. வர சொல்லு ஏறாப்புல உத்தியோகம். தாயி இந்த ஆங்கிற கருப்பு நான் இருக்கிற தகுதிமான இல்ல கொஞ்சம் ஊரோட ஒத்து போகணுமாயா? புரிஞ்சுக்கியா? எதிரி சூழ்ந்து நிக்கிறாங்க. இந்த கருப்பை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். புரியுதா? கலங்க வேண்டாமாயா? இந்த கருப்பை கோட்டையில கொடி நாட்டி தந்துடுறேன். போ. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து 3 நாளுக்கு ஒரு உத்தரவு போடணும். கல்யாணம் ஆகாம தவிர்த்துட்டு நிக்குதடா. கல்யாணம் நல்லபடியா முடியும்னு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதப்பா. நடையா நடந்து எத்தனையோ பக்கம் போய் வரம் கிடைக்காம வந்து நிக்கிறேன். நல்ல காரியத்துக்கு உத்தரவு போடணும். தொழிலும் அப்படித்தான் சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்குது. ஒரு பணம் வந்து 9 பணம் தண்டமாய் நிக்குது. இதுக்கு விடதே நீ குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒரு குறையோடு நிக்குது. அது இன்னைக்கே தீர்த்து கொடுத்துருனாயா? திசையை காமிக்கிற நல்லபடியா அமைச்சுக்கோ. போதுமா? தொழில வண்டியில கூட கட்டு. இந்த ராத்திரி படுக்கிற போது இந்த உரிச்சு தின்னு வர நீக்கிட்டார். பரீட்சை எழுத போகுது பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டு சொல்லு. பள்ளிக்கூடம் மாத்தியாச்சுரா. மாத்திர பள்ளிக்கூடம் நல்லபடியா இருக்கணும் வந்து கேட்டு நிக்கிது. வர சொல்லு பார்க்கலாம். வா ஐயா பெத்த கண்ணு பரீட்சைக்கு போகுது. உத்தரவு போட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். பாஸ் பண்ணி கொடுத்துறனாயா? எல்லாரும் பங்கம் இல்லாம அதே பதவியில உட்கார வைக்கிறனாயா? தாயி கருப்பு கோட்டையில வந்து மாத்திட்டு வந்து நின்ன இன்னைக்கு முடிவு கொடுத்தாச்சாயா? உனக்கு தொழில் முறையில மாற்றத்தை கொடுத்துறேன். அந்த இடம் நீ வேண்டாம். புரிஞ்சுதா? எல்லாரும் பங்கமெல்லாம் போ. அதே படிப்புல அதே இல்லையில போய் உட்கார சொல்லு. அவன் அங்கேயே தங்க வையாயா. கூட வந்து நிக்கிறப்போ போகிறப்போ எல்லக்குள்ள வந்து விளையாண்டு வந்திருக்கா. புரிஞ்சுதா? எல்லக்குள்ளார வந்து விளையாண்டுட்டு வந்திருக்கா. தெரியுதா? என்ன தெரியுது? என்ன பார்த்த? என்ன தெரியல உனக்கு? பாம்பு ரூமுக்கு உள்ள வந்து விளையாண்டுட்டு வந்திருக்கா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நச்சு இருந்ததாயா? அந்த நச்சையெல்லாம் எடுத்தாச்சு. அந்த பாம்பை கண்டுபிடிச்சிட்டியா? நான் தானே வந்தது. ஒண்ணு கலங்க வேண்டாம். எல்லாரும் மங்குமலாம்ன்ற கோட்டையில பாதுகாப்பு பண்ணியாச்சு. அத்தனை மணி தாயை தம்பம் உசுருக்கு பக்கம் வந்து நிக்குதுரா. காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டு நிக்குதுரா. நல்லியா தாயி யாராவது மருந்து மாய் ஜெயிச்சு போட்டாங்களா? இல்ல எப்படி அப்படி சொல்லி ஒயர் பூரா உடம்பு பூரா சுத்தி நிக்கிறாயா? இல்லையா? மருத்துவத்துல நடக்குது. இத காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? தாயி ஆவுனா மந்திரம் மாய நினைக்க வேண்டாம் மாயா. அதெல்லாம் இது நோவு நொடி. புரிஞ்சுதா? அவனுக்கு செயரோகம்.
புரிஞ்சுதா? அது மந்திரம் பண்ணி போட்டாங்க, மாயம் பண்ணி போட்டாங்கன்னு அடுத்தவங்க மேல பழி போடாத. புரிஞ்சுதா? இந்த நோவு கடைசி நிலையில் நிக்கிறாயா, மலையாட்டு நம்பி நிப்பியா, காப்பாற்றி தரனாயா, பயப்பட வேண்டாம். மருத்துவத்தை பாரு, மருத்துவத்தை விட்டுற வேண்டாம். நானும் கூட வந்து நின்று நல்ல நிலை காப்பாத்தி கொடுத்து மீட்டு தரனாயா. போதுமா? போ வரம்போ. பூமி ஒண்ணு கலாராகாம கிடந்ததுரா. இன்னைக்கு கலாராகி போர் போட்டு கொடுத்தாச்சு, கட்டை கட்டி கொடுத்தாச்சு, கையெழுத்து ஒண்ணு ஆகணும்னு வந்தது, கையெழுத்து வாங்கியாச்சு. இன்னைக்கு அது பூமிய வித்து கூட வந்து கேட்டுட்டு நிக்கணும். ஐயா, இந்த ஆங்கார கருப்பை நான் இருக்கிற தகுதிமா நில்லு, ஒன்னும் பயப்பட வேண்டாம். கோட்டையில் இந்த ஆங்கார கருப்பை உனக்கு வேணுங்கிற அத்தனை செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாயா. அதே மாதிரி 1000 ஜூது நடந்தாலும் இந்த பட்டியல ஒண்ணு கிட்ட நாட முடியாது. அள்ளி கொட்டி அம்பானம் போட்டு வச்சுக்கிறப்பா. அதே மாதிரி கைமாத்தி கொடுத்த ஒரு சாரம் பொழைச்சுக்குவியா? ஓ, இன்னையில இருந்து கூட வந்து நிக்கிறனாயா. அப்பசி பிறந்தானே முடிச்சு கொடுத்தாரு. போ வரம்போ. உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, இல்லத்துக்கு மேல வெள்ளாம மாச்சல் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுரா. வரச்சொல்லு 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 வரச்சொல்லு. அதே மாதிரி பூமி பிரச்சனை சிக்கலா நிக்குது, வந்து நிக்க சொல்லு. அடியா, இந்த ஆங்கார கருப்ப சில அல்லையில பத்தி சிலர் அழகு சூடு போட்டு வச்சிருக்கா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த அம்மாவாசைக்குள்ள இந்த ஆங்கார கருப்ப ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிற அந்த திட்ட பிரகாரம் காரியத்தை நடத்தினப்பா. நீ வெள்ளாம பெருகு, செல்வாக்கு பெருகு, வளர்ந்து வர நேரத்துல எல்லாம் கறி போயிடும் இல்லையா. அது போக சில தடுக்கலாம் பட்டி சுத்தி வச்சிருந்தாங்க ஐயா, அதெல்லாம் எடுத்து அகட்டால வீசியாச்சு. வட்டியுடைய பூத்துக்களுக்கு நந்தவனமா விட்டு எல்லாரும் அந்த கோட்டை பாதுகாப்பு தந்தோம்னாயா. பால் போல பெருகி தந்துருப்போம். 1000 இடத்துக்கு போய் கேள்வி பார்த்தாச்சாயா, எங்கெங்கே போய் பார்த்துட்டேன். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இது நல்லபடியா எனக்கு கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடுத்து சிக்கலை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் உங்க ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. கொஞ்சம் அல்ல நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். கூடவே வந்து நின்று சொன்ன முடிச்சு கொடுத்தாரு.